வணக்கம். இன்றைக்கி நம்ம நீட்டில் கேட்கப்பட்ட சில பயாலஜி கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின், செலக்ட் த கரெக்ட்லி ரிட்டன் சயின்டிஃபிக் நேம் ஆஃப் த மேங்கோ விச் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப்டு வித் கரோலஸ் லினேயஸ். கரோலஸ் லினேயஸ் கண்டுபிடித்த அல்லது டிஸ்கிரைப் பண்ண அந்த மேஞ்சிஃபெரா இண்டிகா எப்படி சயின்டிஃபிக் நேம் எழுதணும் அப்படிங்கிறது தான். அதில் ரைட்டான ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் மேஞ்சிஃபெரா இண்டிகா ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் மேஞ்சிஃபெரா இண்டிகா கரோலஸ் லினேயஸ், மூணாவது ஆப்ஷன் மேஞ்சிஃபெரா இண்டிகா லின்னு, நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா மேஞ்சிஃபெரா இண்டிகா. இதில் கரெக்டாக எழுத வேண்டியது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஞ்சிஃபெரா இண்டிகா லின், அதனுடைய அப்ரிவேஷன் தான் எழுதணும். அதனால் சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஞ்சிஃபெரா இண்டிகா லின். செகண்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, which of the following is against the rule of ICBN, Indian International Code of Botanical Nomenclature? ICBNனாக்கா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர் ரூலுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடியது எது அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, முதல்ல ஆப்ஷன்ஸை பார்ப்போம். ஹேண்ட் ரிட்டன் சயின்டிஃபிக் நேம் ஷுட் பி அண்டர்லைன்டு. இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, every species should have a generic name and a specific epithet. இதுவும் சரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, scientific names are in Latin and should be italicized. இதுவும் சரியான ஆன்சர் தான். generic and specific name should be written starting with small letter. ICBN ரூல் பிரகாரம் பார்த்தோம்னாக்கா, ஜீனஸ் நேம் ஃபஸ்ட் நேம் ஜீனஸ் நேமு அது எப்பயுமே கேபிட்டல் லெட்டர் தான் ஆரம்பிக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா, ஜெனரிக் நேமும் ஸ்பெசிஃபிக் எபித்தெட்டும் அதாவது ஸ்பீஷிஸ் நேமும் ஸ்மால் லெட்டரில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஐசிபிஎனுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டு, இந்த ஆப்ஷன் தான். ஸோ அதேமாரி அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். நாமன்க்ளேச்சர் இஸ் கவர்ன்ட் பை certain universal rules. Which one of the following is controversy to the rule of nomenclature அப்படின்றாங்க. நாமன்க்ளேச்சர் ரூலுக்கு கான்ட்ரவர்சியாக இருக்கக்கூடிய எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், த நேம்ஸ் ஆர் ரிட்டன் இன் லாட்டின் அண்ட் இட்டாலிசைட். ஆமாம், நேம்ஸை ஃபஸ்ட்டு லாட்டினில் தான் எழுதணும், அதுவும் இட்டாலிக் ஃபார்ம். அதேமாதிரி when written by hand names are to be underline. எப்பயுமே கையால் எழுதணும்னாக்கா ஸ்பீசிஸ் நேமும் ஜீனஸ் நேமையும் நம்ம அண்டர்லைன் பண்ணணும். அது சரியானது. அடுத்து பார்த்திங்கனாக்கா, பயாலஜிக்கல் நேம்ஸ் கேன் பி ரிட்டன் இன் எனி லாங்குவேஜ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபோர்த் ஆப்ஷன், த ஃபஸ்ட் வேர்டு இன் ஏ பயாலஜிக்கல் நேம் ரெப்ரசன்ட் த ஜீனஸ் நேம் அண்ட் த செகண்ட் இஸ் எ ஸ்பெசிஃபிக் எபித்தெட். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா எது சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு, செகண்ட் கரெக்டு, ஃபோர்த் ஒன் கரெக்டு. அப்போ அகெயின்ஸ்ட் த ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பயாலஜிக்கல் நேம்ஸ் கேன் பி ரிட்டன் இன் எனி லாங்குவேஜ். எனி லாங்குவேஜில் எழுத முடியாது, லாட்டினில் மட்டும்தான் எழுதணும். ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்கு ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் நம்பர் 3C இதுதான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஸ்பெசிஃபிக் நேம் ஆஃப் வீட் derived by binomial nomenclature. வீட்டினுடைய பைனாமியல் நாமன்க்ளேச்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரிட்டிகம் வல்கேரியா, ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம், அதேமாதிரி வரைசா சட்டைவா, ஜியாமைஸ். இதில் சரியான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம் தான் பைனாமியல் நாமன்க்ளேச்சர் ஆஃப் வீட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அசர்ஷன் அண்ட் ரீசனிங். இல்லை, அசர்ஷன் என்ன சொல்கிறாங்கனாக்கா, கான்ஷியஸ்னஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த டெஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கிறாங்க. எஸ், கரெக்டு. அது டெஃபைனிங் ப்ராப்பர்ட்டி தான். கான்ஷியஸ்னஸ்ங்கிறது லிவிங் ஆர்கானிசம் டெஃபைனிங் ப்ராப்பர்ட்டி தான். அதுமாரி பார்த்தீங்கன்னாக்கா, ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஆல் ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் த ப்ரோகரியாட்ஸ் டு தி மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் யூகரியாட்ஸ் கேன் சென்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு த என்வரான்மெண்டல் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறாங்க. எல்லா ஆர்கானிசமும் சிம்பிள் ப்ரோகரியாட்டில் ஆரம்பித்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய யூகரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் வரைக்கும் பார்த்திங்கனாக்கா எல்லாமே ஒரு தூண்டலுக்கு துலங்கலை ஏற்படுத்தும். ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலேஷன் இதுவும் சரியான. அப்போ போத்து அசர்ஷன் அண்டு
ரீசனிங்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனே இதுதான் சரியான ஆன்சர் சொல்லுவோம். பைனாமியல் நாமன்கிளேச்சர் மீன்ஸ், பைனாமியல் நாமன்கிளேச்சர் என்பது ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒன் நேம் கிவன் பை டூ டாக்ஸானமிஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து தவறு. ஒன் நேம் கிவன் பை டூ டாக்ஸானமிஸ்ட் அதுமாரி கொடுக்க மாட்டாங்க. ஒரு நேம் வந்து கிவன் பை பர்டிகுலர் டாக்ஸானமிஸ்ட் தான் கொடுக்கப்படும். அது ராங் ஆன்சர். அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா டூ நேம்ஸ் த லாட்டினைஸ்ட் அதர் ஆஃப் பே பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து தவறான ஆன்சர் தான். அடுத்தது டூ நேம்ஸ் அதில் ஒன் சயின்டிஃபிக் அதர் லோக்கல் நேம் சொல்கிறாங்க. அது கிடையாது, ரெண்டுமே சயின்டிஃபிக் நேம் தான். ஸோ அதுவும் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் தான். லாஸ்ட் ஒன்று வந்து டூ வேர்ல்ட் நேம்ஸ் த ஃபஸ்ட் நேம் indicate the genus and another one speciesங்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ரைட் ஆன்சர் அப்படிங்கிறது இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு நேம் டினோட் த ஜீனஸ் நேம், செகண்ட் நேம் ஸ்பெசிஃபிக் எபிடெட் அப்படிம்பாங்க, அல்லது ஸ்பீசிஸ் நேம் அப்படிம்பாங்க. ஸோ ரைட் ஆன்சர் இதுதான். Which of the following statements regarding universal rule of nomenclature is wrong அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசிபிஎன் பிரகாரம் எது வந்து ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். த ஃபஸ்ட் வேர்டு இன் எ பயாலஜிக்கல் நேம் ரெப்ரசன்ட் த ஜீனஸ். இது கரெக்டு. முதல் வேர்டு வந்து ஜீனஸ் நேம் தான். அடுத்த செகண்ட் ஆப்ஷன் த ஃபஸ்ட் வேர்ட் டினோட்டிங் த ஜீனஸ் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர். ஆமாம், ஜீனஸ் நேம் எப்போவுமே ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர் தான். அதுவும் ரைட்டு தான். அடுத்தது மூணாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா போத் த வேர்ட்ஸ் இன் பயாலஜிக்கல் நேம் when hand writtens are separately underlined. ரைட்டு. எப்பயுமே கையால் வந்து பைனாமியல் நேம் எழுதும்பொழுது எழுதிட்டு அதை வந்து அண்டர்லைன் பண்ணணும். அது கரெக்டு. அடுத்த ஃபோர்த் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பயாலஜிக்கல் நேம்ஸ் ஆர் ஜெனரலி இன் க்ரீக் அண்டு ரிட்டன் இன் இட்டாலிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம வந்து பார்த்திங்கனாக்க லாட்டின் அண்டு இட்டாலிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ராங் ஆப்ஷன், ராங் ஸ்டேட்மெண்ட் இது அக்கார்டிங் டு திஸ் ஐசிபிஎன். அதனால் அதுதான் இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு சரியான ஆன்சராக இருக்கும். இருந்தாலும் லாஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். இந்த செகண்ட் காம்பனண்ட் இன் பயாலஜிக்கல் நேம் டினோட் த ஸ்பெசிஃபிக். ஆமாம், ஃபஸ்ட்டு வேர்டு வந்து ஜீனஸ், செகண்ட் வேர்டு ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக் எபிதெட்னா சரி. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஆப்ஷன் நம்பர் 4 வந்து தவறான ஸ்டேட்மெண்ட்டு. இது இங்கே வந்து தவறான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் இதுதான் சரியான ஆன்சர் அப்படிம்போம். இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ கேட்டகரி. டாக்ஸானமி ஹையரார்க்கியில் எது கேட்டகரியில் வரல அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கிங்டம், செகண்ட் ஆப்ஷன் சீரீஸு, தேர்ட் ஆப்ஷன் ஆஞ்சியோஸ்பெர்மி, ஃபோர்த் ஆப்ஷன் ஜீனஸ்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த 4ல் கிங்டம், சீரீஸ், ஜீனஸ்லாம் வந்து டாக்ஸானமி ஹையரார்க்கியில் வருது. இந்த தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் வரல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு ரைட் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த சி தான். ஆஞ்சியோஸ்பெர்மி அதில் வராது. Study the 4 statement A to D given below and 2 correct ones out of them. அதுலேருந்து 2 ஸ்டேட்மெண்ட்டு சரியான ஸ்டேட்மெண்ட்டை செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஏயில் டெஃபினேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ஸ்பீஷீஸ் வாஸ் ரிட்டன் பை ஏர்னஸ்ட் மேயர். சரியான ஆன்சர். அடுத்தது பி வந்து ஃபோட்டோ பீரியட் டஸ் நாட் அஃபெக்ட் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். இது வந்து தவறான ஆன்சர். அடுத்தது சியில் பார்த்தீங்கன்னாக்கா பைனாமியல் நாமன்கிளேச்சர் சிஸ்டம் வாஸ் கிவன் பை ஆர்ஹெச் விட்டேகர்னு கொடுத்துருவாங்க. இது தவறு. பைனாமியல் சிஸ்டம் நாமன்கிளேச்சர் அப்படின்னாலே நம்ம வந்து கரோலோசல் இனேயஸ் நேம் தான் வரணும். அடுத்தது டின்னு பார்த்தீங்கன்னா இன் யூனிசெல்லுலர் ஆர்கனிசம் ரீப்ரொடக்ஷன் இஸ் சினானிமஸ் வித் க்ரோத். எஸ், எப்பயுமே வந்து ஒரு செல் உயிரினத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய வளர்ச்சியும் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்திங்கனாக்கா சிமிலர் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த இது பிரகாரம் பார்த்திங்கனாக்கா இதில் எது சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான். ஒன்று ஏயும் டியும்.
அப்போ இங்கே வந்து எதில் எந்த ஆப்ஷனில் வருது அப்படின்னாக்கா சி, அதுதான் வந்து ஏயும் டியும் வருது. ஸோ சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு இந்த சி தான். Match the column 1 with the column 2 for housefly classification and select the correct option using the codes given below. ஹவுஸ்ஃப்ளையை பொறுத்தளவுக்கு கிளாஸிஃபிகேஷனில் அதனுடைய பொசிஷன் நம்பரை நம்ம பார்க்கணும். அதுதான் இங்கே காலம் 1 காலம் 2ல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஹவுஸ்ஃப்ளை வந்து பிலாங்ஸ் டு விச் ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக வந்து அதனுடைய இது வந்து மியூசிடே. அதுமாரி ஆர்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதில் டிப்டீரா அப்படிங்கிறது தான் அது சரியான ஆன்சர். அதுமாரி பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ்ன்னு எடுத்துட்டோம்னாக்கா இன்செக்ட்டு, கிளாஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இன்செக்ட்டு. பைலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஆர்த்ரோபோடா, ஹவுஸ்ஃப்ளைஸு ஆர்த்ரோபோடா பைலத்தை சேர்ந்தது. ஸோ இந்த ஆப்ஷனில் எதுன்னு பார்த்தோம்னாக்கா இங்கே ஆப்ஷன் நம்பர் 1 இருக்குங்களா, அதுதான் சரியான ஆன்சராக இருக்கும். அதில்